திமுகவை ஊழல் கட்சி என அடையாளப்படுத்துவதோடு திமுகவை முடக்க வேண்டும் என டெல்லி தரப்பு களமிறங்கி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த திமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறுதுறை முகங்கள் துறை அமைச்சராக இருந்தவர் ஏவா வேலு. ஜூன் 25ஆம் தேதி சென்னை, திருவண்ணாமலை, கூடலூர் வீடு, கல்லூரி, தொழிற்சாலைகள், வர்த்தக நிறுவனங்கள், பினாமிகளின் வீடுகள், அலுவலகங்கள் என 23 இடங்களில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டனர். ஏவா வேலுவின் வீடு, அவரின் மூத்த மகன் குமரன் வீடு, கீழ்நாச்சிப்பட்டியில் உள்ள திமுக மருத்துவரணி மாநில துணைத் தலைவர் கம்பன் வீடு மற்றும் கரூர் அரசு ஒப்பந்ததாரர் MC சங்கர் ஆனந்த் வீட்டிலும் ரெய்டுகள் நடந்தன. காலையில் ரெய்டு தொடங்கிய போது ஏவா வேலு சென்னை, திருவண்ணாமலை என 2 இடங்களிலும் இல்லை. ரெய்டு நடக்கும்போது இவர் எங்கே என கட்சி நிர்வாகிகள் அவரை தேடினர். சட்டமன்றம் முடிந்ததும் சிங்கப்பூர் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் வேலு. அதுகுறித்து தலைவர் ஸ்டாலினிடம் தெரிவித்துமிருந்தார். கலைஞர் அறிவாலய பணிகளை பார்வையிட்டுவிட்டு சிங்கப்பூர் செல்லவிருந்தார். ஆனால் ரெய்டு தகவல் தெரியவந்ததால் பயணத்தை ரத்து செய்துவிட்டு சென்னை வீட்டில் தங்கியிருந்தார். இந்த நிலையில்தான் அடுத்த குண்டு வெடித்துள்ளது. மத்திய புலனாய்வு அமைப்பு கொடுத்த தகவல் தாவேகா MLA-க்களை பர்ச்சேஸ் செய்து ஆட்சியை காலி செய்ய திமுக முயற்சிப்பதாக என்ற தகவல் தலைமைச் செயலகத்திற்கு பறந்துள்ளது. இதற்கான வேலையில் தீவிரமாக இருப்பது முன்னாள் அமைச்சர்கள் ஏவா வேலு, நேரு, செந்தில் பாலாஜி. இவர்கள் தாவேகா MLA-க்கள் சிலரிடம் 50 கோடி வரை ஆசை காட்டி பேரம் பேசுகிறார்கள். இவர்களை முடக்க வேண்டும், இல்லையில் ஆட்சிக்கு ஆபத்து தகவல் என கசிந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஃபைல்கள் தூசு தட்டப்பட்டது. ஏவா வேலு ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமானவர். கட்சியினரால் முதலாளி என அழைக்கப்பட்டவர். அவ்வப்போது கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு தேவையானதை செய்து தந்து வந்தவர் இவர்தான். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் PF என்கிற பார்ட்டி ஃபண்ட், செட்டில்மெண்ட் என்கிற மந்திரி கமிஷன், ரெகுலர் கமிஷன் என 30% வரை கமிஷன் கைமாறியது. மேலிடத்துக்கான தொகையை வாங்கியது. அதனை இன்வெஸ்ட் செய்ததெல்லாம் இவர்தான் என பட்டியல் போடப்பட்டது. ஸ்டாலினின் வலதுகரம் இவர்தான். இவர் மீது கை வைத்தால் தலைவர் குடும்பமே ஆட்டம் கண்டுவிடும் என சொல்லப்பட்டது. அதன்பின் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் முக்கிய அதிகாரிகளை அழைத்து எப்படியெல்லாம் கமிஷன் கைமாறியது, ஒப்பந்தங்கள் முடிவானது எங்கே, முக்கிய ஒப்பந்தக்காரர்கள் யார், அமைச்சருக்கு ஆளினாளாக இருந்த அதிகாரிகள் யார், பல்லாயிரம் கோடி ரூபாய் எங்கெங்கே முதலீடு செய்யப்பட்டுள்ளது என தனித்தனியே விசாரித்து ரிப்போர்ட் தயார் செய்து வைக்கப்பட்டிருந்தது. வேலுவின் பினாமி கரூர் சுரேஷ் என்பவருக்கு மட்டும் சில ஆயிரம் கோடிக்கு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தங்கள் தரப்பட்டுள்ளன. அதேபோல அருணை கன்ஸ்ட்ரக்ஷன், வெங்கட் உட்பட பல 100 ஒப்பந்தங்கள் எடுத்து அரைகுறையாக செய்துள்ளார். இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் பட்டியலெடுக்கப்பட்ட அவர்கள் எங்கள் ரேடாரில் வைக்கப்பட்டுள்ளார்கள் என்கிறார்கள்.